வணக்கம். மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உமா. இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையில் மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த முன்னேற்றத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது பேறுகால மரணங்கள், அந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற மரணங்களாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசவத்தின் போது ஏற்படுகின்ற அந்த இறப்பு விகிதமாகட்டும், இது எல்லாமே வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் தான் வந்து இது போன்ற இறப்பு விகிதங்கள் வந்து மிக மிக குறைவு அப்படின்றதான் வந்து உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில், தமிழகத்தில் சுகாதாரத்துறை வந்து பொது சுகாதாரத்துறை ஒரு மேம்பட்ட நிலையில் இருந்த இந்த தமிழகத்தில் இன்றைக்கு பொது சுகாதாரத்துறையினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வே வந்து உதாரணமாக நம்ம சொல்லலாம். 15 கர்ப்பிணிகள் வந்து உயிரிழந்திருக்கின்ற ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட அந்த மாநிலங்களில் வந்து 15 கர்ப்பிணிகள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அரசு மருத்துவமனைகளில் அவர்களுக்கு ஏற்றப்பட்ட அந்த கெட்டுப்போன ரத்தம் ஏற்றினதுதான் வந்து அதற்கு காரணம் அப்படின்னு செய்தித்தாள்களில் எல்லாம் செய்திகள் வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அந்த சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இவை எல்லாமே வந்து இவர்களினுடைய அலட்சியத்தினால் அப்பாவி ஏழை பெண்களினுடைய உயிர்கள் 15 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. அது வெறும் 15 உயிர்கள் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கர்ப்பிணிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேலும் ஒரு 15 உயிர்கள் அதில் பலியாகி இருக்கின்றன. 15 சிசுக்களினுடைய மரணங்களுக்கும் இந்த அரசு வந்து பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த பல்வேறு செய்திகளை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசப் போகிறோம். நம்மிடையே சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ரவீந்திரநாத் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடைய கருத்துக்களை நாம் இது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்வோம். பொதுமக்களாகிய நீங்களும் திரையில் தெரிகின்ற அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 கர்ப்பிணிகள், அவர்களுடைய வயிற்றில் இருந்த 15 சிசுக்கள்னு நம்ம தான் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த 30 உயிர்கள் வந்து இன்றைக்கு வந்து பலியாகி இருக்கின்றன அரசினுடைய அலட்சிய போக்கினால் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு ஏழை மக்களினுடைய, ஒரு கிராமப்பகுதி மக்களினுடைய கடைசி நம்பிக்கையாக இருப்பது வந்து அரசு மருத்துவமனைகள் தான். அதை தான் அவங்க நம்பி வர்றாங்க. அங்கே வந்து தங்களுக்கான உயிர்காக்கும் சிகிச்சைகளாகட்டும், மற்றதாகட்டும், அடிப்படை சுகாதாரம் எல்லாத்துக்குமே வந்து அதை தான் நம்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளே அவர்களுடைய உயிருக்கு எமனாக மாறி இருக்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இல்லையா? உங்களுடைய இது மிகவும் வருத்தமான விஷயம், கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு தமிழக அரசு மீது ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டை சாட்ட வேண்டிய ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த 15 தாய்மார்களும், அதாவது கர்ப்பிணி பெண்களும், அவருடைய கருப்பையில் இருந்த அந்த சிசுக்களும் மரணம் அடைந்திருக்குன்னு சொன்னால் அது தமிழக அரசுடைய அக்கறையின்மை, அலட்சியம் தான், மெத்தன போக்கு தான் காரணம். 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதமே இந்த அரசாங்கம் ரத்தம் மாற்றுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை சரி செய்வதற்கான ஒரு பாலிசி, ஒரு கொள்கையை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி இருக்கிறது. 2018 மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்ட இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எதையுமே இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த 15 கர்ப்பிணி பெண்களும் இறக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்காது. எனவே சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள், அதுவும் கர்ப்பிணி பெண்கள் வருகிறார்கள். எனவே அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த பிரசவத்தை செய்து அவர்களுக்கு குழந்தை மகப்பேறுடன் அவங்க வந்து சந்தோஷமாக வீடுகளுக்கு திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் வந்து இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள் சொன்னால் இதை விட ஒரு கொடுமையான நிகழ்வு, மனவேதனை தரக்கூடிய நிகழ்வு வேறு எதுவும் இருக்க முடியாது. இது அரசு மருத்துவமனையின் நம்பிக்கையை இன்றைக்கி சீர்குலைத்திருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தான் ஏற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. கண்டிப்பாக. இப்போ வந்து இன்னும் சொன்னீங்க, அதாவது மாநில இரத்த கொள்கை மற்றும் அதை வந்து செயல்படுத்துவதற்கான வழிமுறை 2018 அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் 2018 மார்ச் மாதம் வந்து தமிழக அரசே தான் வந்து அதை வந்து கொடுத்திருக்கிறது. அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு ரத்தம் சேகரிக்கப்படும் போது என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படணும், அதற்கான உபகரணங்கள் எப்படி இருக்கணும், அதற்கான ஒரு கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், டெக்னிக்கலாக வந்து என்ன மாதிரியான ஒரு மேம்பட்ட நிலையில் வந்து அதை வைத்திருக்க வேண்டும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் வந்து இப்பொழுது எந்த அளவுக்கு வந்து இந்த அரசு செயல்பட்டிருக்கிறது, அவங்க சொன்னதையே அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. தமிழக அரசு சொன்னதில் எதுவுமே நிறைவேற்றலை. நிறைவேற்றின பிரச்சனை வந்திருக்காது. தமிழக அரசு மட்டுமல்ல, தேசிய அளவில் பிளட் ரத்தம் கொடுப்பதற்கான வந்து ரத்தம் செலுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறது. அதேமாதிரி உலக வங்கியுடைய பல்வேறு உலக நலன் பரிந்துரைகள் இருக்கிறது. இவற்றை எதையுமே வந்து தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய
பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரத்த வங்கியில் வந்து இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் பூத்தப்படவில்லை. இதுதான் மிகப்பெரிய சிக்கல் உருவாக்கியிருக்கு. இப்போ தமிழக அரசை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அந்த கிருஷ்ணகிரி, ஓசூர், அதே போல தருமபுரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மனித தவறுனால தான் நடந்திருக்கு, அலட்சிய போக்குனால தான் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த டெம்பரேச்சர் வந்து வித்தியாசமா இருந்தது. ஆமா, அதாவது அந்த குளிர்சாதன பெட்டியில வந்து அதை வைத்து ஒழுங்காக பராமரிக்கவில்லை. 2 டிகிரி செல்சியஸ் 6 டிகிரி செல்சியஸ் வரை வைத்திருக்க வேண்டும், அந்த மாதிரி அவர் வைக்கவில்லை. வெப்பநிலை கூடியதன் காரணமாக ரத்தம் கெட்டு போய்விட்டது. ரத்தம் கெட்டு போன ரத்தத்தை செலுத்தின் காரணமாக தான் இந்த தாய்மார்கள் இறந்தார்கள் என்று சொல்லி ஒரு தகவலை தமிழக அரசே பரப்புகிறது. இது திட்டமிட்டு பரப்புகிறது. உண்மையிலேயே ஒரு நேர்மையான நடுநிலையான விசாரணை குழு விசாரித்தால் தான் உண்மை வெளியில வரும். ஏன்னா அரசு எங்க வந்து தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கெட்டுப்போன ரத்தம் அரசினுடைய சேமிப்பு ரத்த சேமிப்பு வங்கியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது எந்த இடத்துல தவறு நடந்திருக்கும்? பல்வேறு தகவல் என்ன வருதுனாக்க, இன்றைக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட அந்த ரத்தத்தை சேமிக்கக்கூடிய பிளட் பேக்ஸ், அந்த பேக் பை, அந்த பையில வந்து பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தரம் குறைந்த பைகள்னால தான் உங்களுக்கு வந்து 4 சேலத்திலையும் நடந்திருக்கு, ஓசூர்லையும் நடந்திருக்கு, தருமபுரி, கிருஷ்ணகிரியும் நடந்திருக்கு. வேறு இடத்துல நடந்துச்சா நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து என்னன்னாக்க, கர்ப்பிணி பெண்கள் இறந்ததை தான் வந்து மெட்டர்னல் டெத்துங்கிற முறையில் ஆடிட் பண்றாங்க. மற்ற இறப்புல ஆடிட் பண்றதில்ல. இப்போ வந்து ஒருத்தர் விபத்தினால இறந்து போயிட்டாரு, அவருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டிருக்கலாம். ஒரு அறுவை சிகிச்சை பிறகு ரத்தம் செலுத்தப்பட்டிருக்கலாம், அவர் இறந்திருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு இறப்புகள் தமிழ்நாடு நடந்திருக்கலாம். அவையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதில்லை. எனவே அந்த இறப்புகளையும் ரத்தம் ஒத்துக்காமல் ஹியூமோலைசிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த லைஸ்டு பிளட்டை செலுத்தி அதன் மூலமாக இறந்ததை வந்து முழுமையாக ஆடிட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை முழுமையாக ஆடிட் செய்தால் இது வந்து ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறுவதற்கு மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. என்று சொன்னால் அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைமையில ரத்த வங்கிகள் இருக்கு. அப்போ இறந்து போனவர்கள் தாய்மார்கள், பேர்கால தாய்மார்கள் என்பதனால அதை வந்து ஆடிட் பண்ணதுல தான் இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, ஒரு நடுநிலையான குழுவை வைத்து தமிழக அரசு மருத்துவர்கள் இடம்பெறக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் இருக்கட்டும், நம்முடைய எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு மருத்துவமனைகள், வேறு மாநில மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு, குறிப்பாக டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசின் என்று சொல்லக்கூடிய ரத்தம் செலுத்துவதற்கான சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்களை கொண்டு ஒரு நிபுணர் குழுவை வைத்து ஆராய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்தால்தான் உண்மையில் வெளிவரும். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம யூகத்தில் அடிப்படையில் தான் சொல்றோம். தமிழக அரசு சொல்லக்கூடிய எதையுமே நம்ப முடியாது. ஏன்னு சொன்னால் கடந்த காலத்தில் அது மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. எனவே தன்னுடைய தவறை மறைப்பதற்காக, மிகப்பெரிய ஒரு கிரிமினல் குற்றத்தை மறைப்பதற்காக தமிழக அரசு சாதாரண ஊழியர்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் குற்றச்சாட்டை வைத்து அவர்களை விக்டிமைஸ் பண்ணி மக்களுடைய கோபம் அரசுக்கு எதிராக திரும்பி விடாமல் பார்த்து கொள்கிறது. அப்ப அந்த கோபத்தை மறைமாற்றுகிறது. கோபத்தை சாதாரண டாக்டர் மீது, செவிலியர் மீது மறைமாற்றி அரசு தப்பித்துக் கொள்கிறது. எனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை குற்றவாளி யாருனாக்க தமிழக அரசு தான். நம்பர் 1 அக்யூஸ்ட் யாருனாக்க தமிழக அரசு தான். ஏன்னு சொன்னால் அவர் சொன்ன எதையுமே அவர் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்கள்ட்ட நம்ம கருத்து கேட்டுக்கலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், மக்களின் குரல். கலைஞர் தொலைக்காட்சி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு நேரடியா கருத்தை பதிவு பண்ணுங்க சார். திருப்பூர் மாவட்டம் மூலரால் நேரடியாக கருத்துல வந்துருங்க. டாக்டர் ரங்கநாத் அவர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க. கெட்டுப்போன ரத்தம் ஓசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரியில எல்லாம் வந்து கற்பிணியில் பலி, தொடர்பு அரசு மருத்துவம், அதிமுக அரசின் அலட்சியம், பலியாக முயற்சிகள் பல இதுகள் சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சரியான முறையில அரசு மருத்துவமனை செக்அப் பண்ணித்தான் கற்பிணியில் பலியாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. நான் முதல்ல வலியுறுத்தி சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனை டாக்டர்கள் அரசு மருத்துவமனையும் பாட்டு தனியார் மருத்துவமனையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு பனிஷ்மை அதிகமா இது பண்ற இதுகளும் இருக்குது. அரசே வந்து அரசு மருத்துவமனையில் டாக்டர் நல்லா பயிற்சி கொடுத்து தனியார் மருத்துவமனை வச்சா கூட நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிறப்பா செயல்படுறதுக்கு அரசு மருத்துவமனை டாக்டர்கள் பணி அந்த பணியா தனியார் மருத்துவமனை இது பண்ணி அரசு மருத்துவர்கள் தீவிரமா கவனம் செலுத்தி அவங்க இதெல்லாம் தவறு நமக்காம. நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிங்க. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நேற்று பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? பேசுங்க. அதான் காரணம். அது தனியார் டாக்டர்கள் வந்து தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு அவங்க சம்பாத்தியம் பண்றதுனால அங்க மக்களை கவனிக்கிறது இல்ல. இல்ல, இப்ப இது நடந்தது வந்து அரசு மருத்துவமனைகள்ல நடக்குது இல்லையா, அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம். இணைப்பு துண்டிச்சு இதாயிடுச்சு. நம்ம பேசலாம். நடவடிக்கைன்னு எடுக்கிறப்போ இப்போ தமிழக அரசு வந்து அந்த மருத்துவமனைகளில் அந்த லேப் இருக்கு இல்லைங்களா, அந்த ரத்த வங்கிகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ரத்த பையில் தான் வந்து சிக்கல் அப்படின்னா, ஒரு உயிர்காக்கும் துறைக்கு இவர்கள் வாங்குகின்ற அதை பர்ச்சேஸ் பண்ணுற அந்த பொருட்களில் கூட வந்து இவங்க வந்து கரப்ஷன்
கமிஷன் அப்படி பார்க்குற ஒரு அரசு இருக்கும்போது நமக்கு அந்த சந்தேகம் அதிகமாக வலுப்படுறது இல்லையா? இப்போ இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்கள் இந்த மருத்துவர்கள் குழு வச்சு ஆய்வு செய்கிறது உண்மையை கண்டறிவதற்காக, அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆய்வு முடிவில் வந்து ஆமா இதுதான் காரணம் அப்படின்னு தெரிய வந்தால் மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள் நீங்க கோருவீங்க? மருத்துவ நிச்சயமா யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்பட வேண்டும். இது வந்து என்னன்னாக்க இன்னைக்கு வந்து இந்த சர்ஜிக்கல், அதாவது இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஐட்டம் தான் சொல்லணும். இது வந்து அந்த ரத்தத்தை சேமிப்பதற்கான ஒரு பேக். இந்த மாதிரி ஏராளமான பொருட்களை அரசு கொள்முதல் செய்கிறது, சிலவற்றை மத்திய அரசு வாங்கி கொடுக்கிறது. இப்போ இந்த பேக்லாம் வந்து மத்திய அரசு வாங்கி கொடுப்பதா சொல்லப்படுகிறது. மத்திய அரசு வந்து ஊழல் இல்லாத அமைப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா பல உதாரணங்களால சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் ஊழல் மிகுந்த அரசு துறையெல்லாம் இருக்கிறது, மருத்துவத்துறையெல்லாம் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தரம் குறைந்த பேக்கை வாங்கி வழங்கியனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அதே போல வேறு சில காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நடுநிலையோடு ஆராய்கின்ற பொழுது தான் நம்ம வெளியில கொண்டு வர முடியும். இப்போ அண்மையில கூட பல மருத்துவமனையில் வந்து இந்த செலைன் போடுறதுக்காக வென்ஃபிளான் போடுவாங்க. அந்த வென்ஃபிளான் போட்டால் அந்த டியூபே உள்ளர செலுத்தக்கூடிய டியூபே தனியாக வந்துடுது. இந்த மாதிரி தரம் குறைந்த பொருட்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டா அரசு மருத்துவமனையில் பேரஸ்டமால் மாத்திரை வாங்கினா அந்த பேரஸ்டமால் மாத்திரை ஃபுல்லாக கருப்பு கருப்பாக புள்ளியாக இருக்கு. அப்போ அதை வந்து உரிய அதிகாரியில் சொல்லி அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான மாத்திரை நாங்கள் மாத்திரம்னு அவங்க சொன்னாங்க. மாற்றினார்களா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சாதாரண பேரஸ்டமால் மாத்திரையோட அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்க வாங்கும்போதே அப்படிதான் வந்து அலட்சியமாக வந்து ஒரு அது என்னன்னு சரி பார்க்காமலே வாங்குறாங்களா, இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் அது எக்ஸ்பைரி ஆனதே தெரியாம வந்து அது கூட கண்டுக்காம தான் இந்த அரசு இருக்கு. இல்ல அதுதான் அதுல வந்து முறைகேடு ஊழல் இருப்பதான் மிக முக்கியமான காரணம். அப்ப வந்து வெளிப்படையான முறையில நம்ம வந்து டெண்டர் மூலமாக மருந்துகள் மாத்திரைகள் மருத்துவ உபகரணங்களை பெற வேண்டும். அதை பெறுகின்ற பொழுது விலை குறைவா இருக்கிறது என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது, தரத்தை பார்க்க வேண்டும். தரங்களெல்லாம் தரத்தை பரிசோதனை பண்ணுறது தரமாக இருக்கிறதா என்பதை தெரிந்த பிறகு தான் அதெல்லாம் வாங்க வேண்டும். இதுல எல்லாம் மிகப்பெரிய ஊழல் முறைகள் நடக்கிறது. அப்போ நடப்பின் காரணமாக இந்த பிரச்சனை எழுகிறது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து யாராச்சும் இறந்து போயிட்டாங்கனாக்க உடனடியாக தான் தப்பித்துக் கொள்வதற்காக மற்றவர்கள் மீது குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் டாக்டர் மீது குற்றச்சாட்டை வைத்து அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து தட்டியளிக்க பார்க்கிறது, தன் மீது சுமத்தக்கூடிய பள்ளியிலிருந்து தப்பிக்க பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுனாக்க ஒரு நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்பதான் உண்மை வெளியில வரும். ஏன்னா கடந்த கால சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே நம்ம சாத்தூர்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ரத்தம் செலுத்தப்பட்டது, அது ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பிளட், ஹெச்ஐவி தொட்டுக்கு கிருமி உள்ள இதை ஏற்றினாங்க. அப்போ ஏற்றுகிற பொழுது அதில் அரசு எவ்வளோ அக்கறைமையோடு செயல்பட்டு இருக்கு, அந்த ரத்த வங்கி எவ்வளோ தரம் குறைந்ததாக இருந்ததெல்லாம் நம்மளுக்கு வெளியே வருது. அப்போ அந்த ரத்தத்தை கொடுத்த வாலிபர் வந்து இளைஞர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக தனியார் லேபில் டெஸ்ட் பண்ணுற பொழுது தனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிறத சொல்றாரு. சொன்ன பிறகு தான் அந்த பெண்ணுக்கு வந்து ரத்தத்தை ஏற்றிட்டோம்னு வருத்தப்பட்டு அப்போ அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. அவருக்கு 2016 ஹெச்ஐவி இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கூட ஏன் முறையாக அவருக்கு தகவல் சொல்லலை? அப்ப இந்த கவர்மெண்ட்ல இந்த சிஸ்டம் இல்ல, அப்ப இந்த பிரச்சனை எழுகிறது. அவர் 2016 தெரிஞ்சிருந்தாங்க ரத்தமே கொடுத்துருக்க மாட்டார். அப்ப இந்த அதுல வந்து மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. அதே போலவே அந்த ரத்தத்தை இப்ப ஏற்றப்பட்ட நவம்பர் மாதம் 2018 நவம்பர்ல அந்த பெண்ணுக்கு ரத்தத்தை ஏற்றுகின்ற பொழுது அந்த லேப் டெக்னீஷியன் என்ன சொல்றாங்க, நான் டெஸ்ட் பண்ணேன், டெஸ்ட் பண்றப்ப நெகட்டிவா தான் இருந்துச்சு, ஹெச்ஐவி இல்ல, ஹெச்ஐவி நெகட்டிவ் தான் டெஸ்ட்ல ரிப்போர்ட்ல வந்துச்சு. அதே பிறகு லேப்ல பிளட் பேங்க்ல அந்த பிளட் பேக்ல ஒட்டினேன் என்று அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதை முற்றிலுமா புறக்கணித்து விட முடியாது, ஏன்னா அவங்க பொய் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, டெஸ்டே பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நேரிலுடைய கால்ஸோட நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. அச்சீர்பாகம் பக்கத்துல இருந்து வெங்கடேஸ்வரன் சீனிவாசன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு 2002ல 2 காலம் எடுத்துட்டாங்க மேடம். சுகர் அவர் ரத்த குழாய் அடைப்புல எடுத்துட்டாங்க. அதுக்கு மாத்திரை போய் கேட்டா ஜிஹெச்ல மாத்திரை இல்ல. இப்ப நடுவுல இப்ப 2016 ஹார்ட் அட்டாக். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னா இப்ப டாக்டர் கிட்ட பேசணும் மேடம், கலைஞர் டிவில இப்பதான் பேசணும் நானு. அது வழிமுறை அப்படின்னு சொன்னாங்க. அது அப்புறம் மேடம் இப்ப வந்து மாத்திரை போய் கேட்டா இப்ப 8 மாத்திரை லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு டாக்டர் செக் பண்ணி. ஒரு மாத்திரை கூட உள்ள இல்லைன்றாங்க. 3200 ரூபா ஆகுதுங்க. கவர்மெண்ட்ல ஒரு மாத்திரை கூட இல்ல. நான் எப்படிங்க போறது, எப்படிங்க உயிர் வாழ முடியும்? வெளியில போனா 3200 ரூபாய் கேக்குறாங்க. இவங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ஏன் எல்லா மாத்திரையும் நான் வாங்கி கொடுத்து வச்சிருந்தேன், யாரு இல்லைன்னு சொன்னது, அப்படியே ஒரு லெட்டர் பேட் கொடுத்தேன், அந்த லெட்டர் பேட் கொடுத்தேன், அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு டாக்டர் கேக்குறாரு. என்ன சார் பதில் சொல்றேன்? இந்த லட்சத்துல இருக்குங்க, உயிர் வாழ முடியாது தெரியல சார். நான் யாருக்கிட்ட கேட்கறது போதும் ஒண்ணுமே முடியலங்க, எதை சாப்பிட முடியல, இப்போ பேசுறது கூட முடியல மேடம் என்னால. சரி, நம்ம பேசுவோங்க. ஏன் நம்ம இதை சுகாதாரத்துறையிட்ட தான் நம்ம கேட்கணும், நம்ம அதை பத்தி பேசுவோம். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்ப நடக்குது மேடம், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் சரியா இருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியா இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியா இருந்தா கவர்மெண்டே சரியில்லாம ஹாஸ்பிட்டல் எப்படி சரியா இருக்கும்?
புரியுங்களா? அதாவது கவர்மெண்ட்ல இருக்கவங்களே அமைச்சர்களே அந்த கல்வித்துறை அமைச்சர், சுகாதார அமைச்சர் அவங்க வந்து பல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க போது அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. சரி, நம்ம இன்னொரு நேரத்தை பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் எம்எம்சி பத்மநாபன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மதுரையில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க மேடம். அது வந்து 150 கோடியில 5 ஃப்ளோர் கொண்ட கட்டணமா ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து இப்ப வந்து தரைத்தளமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இயங்கிட்டு இருக்குது. அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர், செவிலியர், மருத்துவ பணியாளர்கள்லாம் கரெக்டான முறையில நியமனம் பண்ணலைங்க. அரசு ராஜாஜி மருத்துவமனையில உள்ள தற்காலிக பணியாளர்களை கொண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவ உபகரணங்களும் முழுமையாக பொருத்தப்படலைங்க. இந்த மாதிரி செயல்படுவது நோயாளிகளுக்கு உகந்தது அல்ல. பணியாளர்களுடைய பணிச்சுமையும் அதிகரிச்சிருக்குதுங்க. இப்ப அங்க வந்து தேவை 2 பேராசிரியர்கள், 2 இணை பேராசிரியர்கள், அது 6 உதவி பேராசிரியர்கள், 100 செவிலியர்கள், 60 மருத்துவ பணியாளர்கள் தேவை. இதெல்லாம் நியமனம் பண்ணாம வந்து ஒரு பில்டிங் மட்டும் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னா இந்த நோயாளிகளுடைய மருத்துவ சிகிச்சை என்பது தரமானதா இருக்குமா என்பது கேள்விக்குறிங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அனைத்து அலுவலகங்களும் இந்த அனைத்து அரசு மருத்துவமனையில் இயங்கிட்டு இருக்கு. குழந்தை பிறந்தா கூட மைக்ல ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லணும், அல்ல ஸ்கிரீன் ஒண்ணு போட்டு அதெல்லாம் விளம்பரம் பண்ணும். கேமரா எல்லாம் முழுமையா இயங்காம இருக்குது. கேமரா இல்லாத இடத்துல பார்த்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அனைத்து இடங்களும் மறைமுக கேமராவும் வச்சு இதெல்லாம் கண்காணிக்கணுங்க. இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசாங்கம் இருக்குதா இல்லையானே தெரியல மேடம். சரி சரி, நன்றி நன்றி. உங்க கருத்தை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. இன்னொரு நேரத்தையும் பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். பேசுறேன் மேடம். பேசுங்க, சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், நான் கோவை மாவட்டம் வால்பாறை பேசுறேன் மேடம். கேக்குது, சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. உங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிக்கிட்டு பேசுங்க. உங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு பேசுங்க. பேசுங்க, கேக்குது. கேக்குது, சொல்லுங்க சார். கேக்குது, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து இந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைன்னு அவர் சொன்ன உடனே நினைவு வருது. ஒரு மருத்துவமனை அப்படின்னா ஒரு கட்டமைப்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய தலைமைச் செயலகத்தையே வந்து பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றிய ஒரு அவலத்தையும் நம்ம இங்கே தான் பார்த்தோம். ஏன்னா அத்தனை படிகள் இதெல்லாம் வந்து கடந்து போய் தான் நோயாளிகள் மேலே போய் வந்து சிகிச்சை எடுக்கணும் அப்படின்ற ஒரு மருத்துவமனை கட்டமைப்புக்கும் ஒரு தலைமைச் செயலகத்தினுடைய கட்டமைப்புக்குமே வந்து வேறுபாடு தெரியாத ஒரு அரசாங்கம் இங்கே இருந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி அரசாங்கம் சரியாக இருந்தால் அரசு மருத்துவமனைகள் சரியாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணாங்க. இப்போ ரத்த பரிசோதனைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல டாக்டர். அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து ரத்தம் வங்கியிலேருந்து ரத்தம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தத்தை முறையாக பரிசோதிப்பது அப்படின்னு இருக்கலாம். அதில் எத்தனை கட்டங்கள் இருக்குது? இப்போ சரியாக அது மாதிரி செய்யப்படுகிறதா? ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த ஹெச்ஐவி தொற்று இருப்பதை வந்து கண்டறிய முடியாமல் போனதற்கு எந்த இடத்துல அந்த இடத்துல தப்பு நடந்துச்சு? அந்த ஹெச்ஐவி தொற்று இருக்கிறத வந்து அவங்க அந்த லேப் டெக்னீஷியன் சொல்கிறவங்க பண்ண நெகட்டிவாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறதுல வந்து உண்மை இருக்குமான உண்மை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஒரு நேர்மையான விசாரணத்தில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அரசு தரப்பில் அந்த லேப் டெக்னீஷியனை வந்து குற்றவாளியாக்கி அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அவங்க கான்ட்ராக்டில் தான் இருந்தாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அரசு தப்பித்து கொண்டு விட்டது. அப்போ உண்மையிலே என்னன்னாக்க இன்றைக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணக்கூடிய கிட்னு சொல்லக்கூடிய அந்த சாதனங்களையே இன்றைக்கி வந்து தரம் குறைந்தது இருக்கிறது. அப்போ அந்த தரம் குறைந்த சாதனங்களாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருதுனாக்க அது வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவாக உள்ளவங்களுக்கு கூட ஹெச்ஐவி கிருமி ரத்தத்தில் உள்ளவங்க கூட அது இல்லைன்னு சொல்லி நெகட்டிவாக காமிச்சா பிரச்சனை ஆயிடுது. அப்போ நெகட்டிவாக காமிக்கிறப்ப நெகட்டிவ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரத்தத்தை கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கிற பொழுது ரத்தத்தை பெற்றவங்களுக்கு ஹெச்ஐவி கிருமி வருகிறது. இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஹெச்ஐவி வந்து தொற்றை இல்லாதவர்களுக்கு கூட ஹெச்ஐவி பாசிட்டிவ் கொடுத்துட்டா கூட அதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடாது. ஏன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்துட்டா அவங்களோட ரத்தத்தை யாரும் கொடுக்க மாட்டோம். அப்போ ஹெச்ஐவி பாசிட்டிவ் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணோம், கன்ஃபார்ம் பண்ணுங்க, திரும்ப டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு பாதுகாப்பு செயலில் இருப்போம், சேஃப்டி செயலில் இருப்போம். ஆனால் பிரச்சனைனாக்க ஹெச்ஐவி தொற்று இருக்கவங்களுக்கு ஹெச்ஐவி இல்லை நெகட்டிவ் ஹெச்ஐவி இல்லை என்று சொல்லி ரிப்போர்ட் வந்தாங்க, அது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குது. அப்ப இந்த அரசால் வழங்கப்பட்ட பல கிட்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னாச்சுனாக்க ஒரு தனியார் கம்பெனி, ஒரு தனியார் நிறுவனம் தான் அதை தயாரிக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கிட்டு போல பிரெக்னன்சி பார்க்கக்கூடிய டெஸ்ட், யூரின் மூலமாக பிரெக்னெண்டா இல்லையான்னு பார்க்கக்கூடிய இதை வந்து கொடுத்துட்டாங்க, அதை வச்சுட்டாங்க. அப்ப அதன் மூலமா பிரச்சனை வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி கருவிகளை அந்த சாதனங்களை மாற்றி வைக்கக்கூடிய போக்கு இருக்கு, தரம் குறைந்த சாதனங்கள்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்ற பொழுது அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண ஒரு லேப் டெக்னீஷியனை பலிக்கடாக்கி அது நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிடாமன்றது வருத்தமான விஷயமா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கான இப்போ இருக்கிற லேட்டஸ்டான ஒரு விஷயத்தை தமிழக அரசால் வந்து நடைமுறைப்படுத்த முடியாதா அந்த பரிசோதனை முறையை?
இப்போ வந்து அரசாங்கமே இந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்குனாக்க, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் பிளட் பாலிசி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லியிருக்காங்க, ரத்தத்தில் HIV இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணு சொல்றாங்க. படிப்படியா நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்டை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இல்லை எதுக்கு படிப்படியான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்லாம் 3000 ரூபா 4000 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து 1000 ரூபா அளவுக்கு வந்துருக்கு. அப்போ இந்த டெஸ்ட்லேயே நம்ம வந்து அந்த நிறுவனங்கள், அந்த கருவிகள், சாதனங்கள், அந்த ரியேஜென்ட்ஸ்லாம் வழங்கக்கூடிய நிறுவனங்களை பேசி இன்னும் கூட அந்த கட்டணத்தை குறைக்க முடியும். அவ்வாறு அந்த நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் செஞ்சாங்க என்ன பிரச்சனை, என்ன நம்மளுக்கு பலன்னாக்க, ஒருவருக்கு HIV தொற்று ஏற்பட்ட பிறகு 5 நாட்களுக்கு பிறகு உடனடியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ 5 நாட்களுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்ல கூட. 5 நாட்களுக்கு பிறகு உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது நவீன பரிசோதனை, அதை வந்து வழங்கவில்லை. அது இப்போ 1000 ரூபாய் டெஸ்ட். எனவே 1000 ரூபாய் எதுக்கு ஒரு நோயாளிக்காம செலவு பண்ணுமா? ஒரு பேக் பிளட் டெஸ்ட், ஒரு யூனிட் பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம இந்த 1000 ரூபாய் செலவு பண்ணுவோம். அரசு மருத்துவமனைகளுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து ஏழைப்பாளையங்க தானே. அதான் சொல்றேன். அப்போ வந்து ஏழைகளுடைய கிளிக்கிரியா மாறிவிட்டது. எனவே ஒரு அலட்சிய போக்கு செலவு பண்ணுங்கிறது இருக்கு. அதுக்காக படிப்படியா உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஏன் உடனடியா உருவாக்க முடியல, ஏன் அதை செய்யல? அப்ப இன்றைக்கு பரிசோதனை செய்யக்கூடிய முறை வந்து எலிசா டெஸ்ட் 3, எலிசா டெஸ்ட் 4 பண்றாங்க. இப்போ இந்த எலிசா டெஸ்ட் 4 மூலமா பண்ணானாக்க HIV ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டிருந்தாலும் கூட, ஒருவருக்கு HIV தொற்று ஏற்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு 2 வாரத்துக்கு பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். 2 வாரத்துக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. இது பேரு விண்டோ பீரியட்ஸ்னு பேரு. அப்ப இந்த விண்டோ பீரியட் சொல்லக்கூடிய அந்த HIV தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாத அந்த காலகட்டத்தில் அந்த ரத்தத்தை அந்த எலிசா டெஸ்ட் 4 பண்ண பிறகு அவருக்கு HIV இல்லை என்று சொல்லி ஏற்றினால், யாருக்காச்சும் செலுத்தினால் அவர்களுக்கு HIV வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலதான் அங்கங்க இப்ப கம்ப்ளைண்ட்லாம் வருது. கண்டிப்பாக. அதாவது ஒரு உயிரோடு விளையாடுகின்ற ஒரு போக்கை இந்த மாநில அரசு வந்து தொடர்ந்து வந்து கடைபிடித்து வருகிறது அரசு மருத்துவமனைகளில். அதுவும் நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களினுடைய உயிர் தானே, கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு அலட்சிய மனப்போக்கை தான் நம்ம இதுல வந்து அடிப்படையாக பார்க்க முடியும். நேயர்களுடைய அழைப்போட தொடரலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேம். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்றாங்க சொல்லியிருந்தீங்களே, நான் அனுபவத்துல சொல்றேன் மேம். எங்க ஃபாதருக்கு இதே மாதிரி இப்ப எங்க ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ சின்ன பிரச்சனை, முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க? முண்டியம்பாக்கம். முண்டியம்பாக்கம், சொல்லுங்க. அங்க கூட்டு போனதுக்கு அவங்க சரியா கவனிக்கல. மறுபடியும் நான் வந்து மதகடி ஹாஸ்பிட்டல், விழுப்புரம் விநாயகா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சுங்க இல்லைங்க, அங்க கூட்டு போனதுக்கு அவங்க கொஞ்சம் ரத்தம் இதெல்லாம் செக் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வேளைக்கு 2 மணி நேரத்துக்கு அப்பப்ப ரத்தம் பிளட் செக்அப் பண்ணாங்க. அப்பப்ப கொஞ்சம் டேப்லெட் கொடுத்து சாப்பாடு கொடுத்து. இப்ப அங்க வந்து இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க அந்த அளவுக்கு அங்க பண்ணவே இல்லை மேம். அவங்க என்ன சொன்னாங்க, வந்து ஆம்புலன்ஸ் மூலமா எடுத்துட்டு போறவங்க மட்டும்தான் உள்ள அலோட் பண்ண அப்படி பண்றாங்க. நாங்க ரெகுலரா பேஷண்ட் டோக்கன் போட்டுனா கியூல நில்லுங்க, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தான் மேம் வரும். நமக்கு போயிட்டு பாக்குறதுக்கே ஒரு இதுவா இருக்கு. யாருமே வந்து இதுவா பண்றது இல்ல, சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம், கோவை மாவட்டம் வால்பாறை பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இந்த செவிலியர் முழுவதும் டெம்பரரி போட்டு மேடம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 15 பேர் ரத்தத்தை மாத்தி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, ரத்தம் கொடுத்தாங்க. 15 பேர் லேடிஸ் இறந்த காரணமே அந்த செவிலியர்னாலதான் மேடம். சரிங்களா? ஹலோ, பேசுங்க, கேக்குது. ஹலோ, கேக்குது சார், பேசுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க. அதான் மேடம், அந்த மாதிரி சூழ்நிலை கவர்மெண்ட்ல எவ்வளவு நாட்டு ஊழல் நடக்குது, அதெல்லாம் விட்டுறாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனா ஸ்மெல்லு நாத்தம் சமாளிக்க முடியலைங்க. நாத்தம்னா உள்ளார போக முடியலைங்க. செவிலியர்கள் எந்த வேலையும் செய்யறதில்ல, டெம்பரரி போட்டு நாட்டவே கெடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ, இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. இன்னொரு நேரத்தையும் பேசிடலாம். வணக்கம், மக்களின் குரல். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போது நிறைய அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, அரசு மருத்துவமனைகளை அப்படின்றதுலாம் மாற்று கருத்து கிடையாது. அதை தான் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரத்த பரிசோதனை முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரியான ரத்த பரிசோதனை முறைகளை நீங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக நடைமுறைப்படுத்துவது என்பதை விட ஒரு அரசாங்கம் வந்து முழுமையாக ஒரே நேரத்தில் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இதை கொண்டு வர முடியாதான்றதான் நம்மளுடைய கேள்வி. ஏன் அதை அவங்க செய்ய தயங்குறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த அடிப்படை ரத்த பரிசோதனைகள் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இப்பவும் இருக்கிறதா, நடைமுறையில் இருக்கிறதா, அப்படி இருந்தால் ஏன் இவ்வளோ சிக்கல்கள் வருது? இப்போ பரவலாக பல்வேறு ஆரம்ப சுகாதார ரத்த பரிசோதனைகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனால் அவற்றையெல்லாம் மூடிவிட்டு அது பதிலாக வட்டார பிரைமரி ஹெல்த் சென்டரில் மட்டுமே இன்னைக்கு லேப் உருவாக்கணும் என்று சொல்லி அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து மத்திய அரசுடைய திட்டம் என்று சொல்லி ஒரு நிறைவேற்றுவதற்கான முயற்சி பண்றாங்க. அதுக்காக 247 கோடி ரூபாய் நிதி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. இது உலக நல நிறுவனம் சொல்லப்பட்டதுன்னு அரசு சொல்லி கொண்டு தெரிகிறது. ஆனா என்ன பிரச்சனைனாக்க படிப்படியாக இரத்த பரிசோதனை வந்து தனியார் மயமாக்குவது, அரசாங்கம் அதை கைவிடுவது என்பது மத்திய அரசுடைய கொள்கையா இருக்கிறது. அது பல்வேறு சர்வதேச நிதி நிறுவனங்கள் அதை வலியுறுத்துறாங்க. இப்ப அந்த கொள்கையை மத்திய அரசு மாநில அரசு மேல திணிக்கிறது. மாநில அரசு ஏற்றுக்கொண்டு ஆரம்ப சுகாதாரங்கள்ல இரத்த பரிசோதனை இல்லாத நிலையை உருவாக்க போகிறது. அப்ப வந்து வட்டார மருத்துவமனைகள்ல அந்த பிரைமரி ஹெல்த்ல மட்டும் உருவாக்கி விட்டு குறைந்தபட்ச வாய்ப்புகள் கூட இனிமேல் மறுக்கப்படக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க. அப்ப வந்து அரசாங்கத்தை உண்மையிலே மக்கள் மீது அக்கறையாக இருக்குமானால் தரமான ரத்த பரிசோதனைகளை பரவலாக்க வேண்டும், கிராம லெவலில் கொண்டு போகணும். அதுல கிராம லெவலில் இருக்கக்கூடிய ஒழிச்சிட்டு நகர்ப்புறத்துக்கு கொண்டு வரணும் பாக்குறாங்க. அப்ப 30,000 மக்கள் தொகை ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கக்கூடிய ரத்த பரிசோதனை நிலையத்தை ஒழித்து விட்டு அது பதிலாக வட்டார பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு வந்து சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதுல மலை பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க இன்னும் வந்து பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து 20,000 மக்கள் தொகை இருந்தா ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு இருக்கு. இனிமே அதுவும் வந்து கேள்விக்குறிதான். ஆமா, நிச்சயமாக அவர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இன்னும் வந்து கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும். சாதாரண ரத்த டெஸ்ட் கூட நகர்ப்புறத்துக்கு அவங்க போகக்கூடிய ஒரு அச்சுறுத்தல், ஆபத்து போன்ற பிரச்சனை எழுகிறது. எனவே தமிழக அரசு என்னன்னாக்க நவீனமயமாக்கல உடனடியாக செய்யணும். இது வந்து கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஹெல்த்துக்காக பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க, ஒதுக்குறாங்க. ஆனா அந்த என்ன பணத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நவீனமயமாக்கல்னால இல்லாதனாலதான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து உருவாயிட்டு இருக்கு. ஆனா இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் அவர் நடத்தும் போது எல்லா விதமான உயிர்காக்கும் மருந்துகளும் கூட நாங்க வந்து அவைலபிளா வச்சிருக்கோம், எல்லா மருத்துவ வசதிகளும் நாங்க வந்து சரியா செய்யறோம் அப்படின்றத அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம தொடர்ந்து பேசுவோம், நேர்ல பேசி நம்ம பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேங்கம்மா. சொல்லுங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எங்களுக்கு எங்க குழந்தைங்களுக்குலாம் நாங்க என்னங்க பண்றது? எங்க பெண் பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு போய் நம்பிக்கையோட போறோம். இப்படி இந்த மாதிரி ரத்தத்தை செலுத்திட்டா எங்க வயிறுலாம் எங்க வயிறு பத்தி எரியுதுங்க நினைக்குள்ளேயே. இப்படி இருக்கக்குள்ள நீங்க இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட மக்களை பத்தி சிந்திக்காத இந்த மாதிரி இவங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து என்ன சாதிக்க அவங்க வந்து முதல்ல இவங்க அவங்களுடைய தவறு நினைச்சு இப்பயே அவங்க விலகணும். மனசு ரொம்ப நினைச்சா நம்ம பதறதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் என்னங்க? கண்டிப்பாக. அதாவது இவங்க கிட்ட வந்து நீங்க தார்மீக ரீதியா விலகணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால வந்து நீங்கள் தான் ஒரு முடிவை எடுக்கணும். இன்னொரு நேரத்தை நம்ம பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் பண்ருட்டி தொகுதியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த பண்ருட்டில வந்து அதிகமா வந்து யார் அடிபட்டு போனாலும் சரி எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதே மாதிரியே உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு மேடமா இருந்தாலும் சரி, கட்டு போறவங்க இருந்தாலும் சரி, ஒரு அடிபட்டு போனாலும் சரி, இல்ல ஒரு ஜுரம் அடிச்சாலும் சரி, எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கியூல தான் போகணும். இல்ல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தாலும் உடனே அவசரமா எடுத்துன்னு போயிட்டு அவங்களை முதல்ல பாக்கணும். சரி சரி சரி. அதையும் பார்க்க மாட்டாங்க. இந்த பண்ருட்டி தொகுதி எதுக்குதான் இருக்குதுன்னே தெரியல. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது இப்போது மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரத்தம் அப்படின்றதான் வந்து ரத்தம் ஏற்றுதல் அது வந்து ரொம்ப ஈவன் இப்போ இந்த சாலை விபத்துகளில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ அண்மைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ விபத்துகளில் அடிபடுகிறவர்களுக்காகட்டும் அல்லது வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பிணிகளுக்கு ரத்த சோகை இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகளால் சரி பண்ண முடியலன்னா ரத்தம் தான் ஏற்ற வேண்டியதாக இருக்குது உடனடியாக. அப்படி இருக்கும்போது இந்த ரத்தத்தினுடைய தேவை, கொடையாக பெறுகிற ரத்தத்தினுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்போது இந்த ஒரு ஆனால் அதிக அளவில் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த ரத்தத்தை எப்படி வந்து சொல்கிறாங்களே, அதாவது பிரித்து வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரத்தத்தை வந்து பிரித்து வழங்குதல் அப்படின்னு ஒரு முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையாவது இந்த அரசு சரியாக செய்கிறதா, அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா? இப்போ இந்த ரத்த தானத்தை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் வந்து பெறக்கூடிய ரத்தத்தில் ஏறத்தாழ 93% வந்து தானாக முன் வந்து கொடுக்கக்கூடிய ரத்தம் தான். அப்போ வந்து இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில், அதை வந்து வரவேற்கலாம். பெறக்கூடிய ரத்தத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 49% ரத்தம் வந்து இன்றைக்கு நம்ம வந்து அந்த காம்பனன்ட்ஸை பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மீதி ரத்தம் வந்து பயன்படுத்தப்படவில்லை. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள ரத்த வங்கிகளில் ஏறத்தாழ 43% ரத்த வங்கிகளில் தான் இப்போ என்ன இருக்குனாக்க ரத்தத்தை கூறுகளாக பிரிக்கக்கூடிய வசதி இருக்கிறது. மற்ற ரத்த வங்கிகள் அது இல்லை.
அப்போ 47% ரத்த வங்கியில் வந்து ரத்தத்தை கூறுகளாக பிரிக்கக்கூடிய வசதி இல்லை. இப்போ உலக நல நிறுவனம் என்ன சொல்லுதுனாக்க ரத்தத்தை செலுத்துகின்ற பொழுது 90 விழுக்காடு ரத்தத்தை காம்போனண்டாக கூறுகளாக பிரித்து அதை தான் செலுத்த வேண்டும், 10 விழுக்காடு தான் முழுமையான ரத்தத்தை செலுத்த வேண்டும் சொல்லி உலக நல நிறுவனம் வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ 80 விழுக்காடு ரத்தம் வந்து முழு ரத்தமாக ஏற்றப்படுகிறது, வெறும் 20% காம்பனன்ஸாக பிரிக்கப்படுகிறது. அப்போ தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறோம். முன்னேறிய மாநிலத்திலே 47% ரத்த வங்கியில் வந்து காம்பனன்ஸாக பிரிக்கிற வசதி இல்லை. அதே மாதிரி தமிழக அரசுடைய ரத்த வங்கியிலையும் பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கல் செய்யப்படவில்லை. இப்போ வந்து தமிழக அரசாங்கம் இந்த கொள்கை முடிவில் என்ன சொல்றாங்கன்னா எல்லா ரத்த வங்கியிலையும் 89 ரத்த வங்கிகள் தான் அரசுகிட்ட இருக்கு. இந்த 89 ரத்த வங்கிலையும் வந்து நவீனமயமாக்குறது அதை வந்து கணினிமயமாக்குறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை வந்து ஒரு வாரத்தோட செய்ய முடியும். ஆனா இதுவரை கணினிமயமாக்கப்படவில்லை. கணினிமயமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு முதல் கட்டம் அந்த சாத்தூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மட்டும் இன்னைக்கு வந்து பார்கோட் வந்து முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் ரத்தம் கொடுத்தாருனாக்க அந்த டோனர் ஃபில்அப் பண்ணக்கூடிய ஃபார்ம்ல ஒரு இதை ஒட்டிடுவாங்க, இன்னொன்று வந்து பிளட் பேங்க்ல ஒட்டிடுவாங்க, இன்னொன்று ரெஜிஸ்டர்ல ஒட்டிக்குவாங்க. அப்போ வந்து ஒருத்தருக்கு HIV பாசிட்டிவோ இல்லை வேற ஏதோ கிருமிகளோ இருந்து அவர் ரத்தத்தை கொடுத்திருந்தாங்கன்னா மீண்டும் அவர் எந்த இடத்துலையுமே ரத்தம் கொடுக்க முடியாது, அவருடைய ரத்தத்தை பெற மாட்டாங்க. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காரு, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை ஏன் முன்னாலே செய்யல? அப்ப முன்னாலே செஞ்சிருந்தா சாத்தூர்ல அந்த மாதிரி பாதிப்பு வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செய்திருப்பதை மற்ற மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தினால தானே இந்த இது வந்து அவங்களால பயன்பெற முடியும். அதான் சொல்ல வந்தேன். அப்ப அந்த பயன்பாடும் இன்னைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு, இல்லாம இருக்கு. அப்ப 89 ரத்த வங்கிகளை இணைக்கணும். அது மட்டும் இல்ல தனியார் ரத்த வங்கிகளும் இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அரசு மருத்துவமனையில் கொடுத்துட்டு அவர் HIV பாசிட்டிவ் திரும்ப போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாரு, அப்ப கண்டுபிடிக்க முடியாது. அப்ப முழுமையாக எல்லா ரத்த வங்கிகளும் இணைக்கணும், தேசிய அளவில் கூட இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த அரசு அக்கறையை செலுத்தவில்லை என்பதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி ரத்தத்தை வந்து என்னுடைய ரத்தம் ஒருத்தர் பொருந்துகிறதா என்பதை பார்ப்பதற்கான கிராஸ் மேட்சிங் பண்ற டெஸ்ட், அந்த டெஸ்ட் கூட பாத்தீங்கன்னா நவீன முறையில் இல்ல, இன்னைக்கு வந்து ஸ்லைட் டெஸ்ட் தான் பண்றாங்க. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான டெஸ்ட், பழமையான டெஸ்ட், அந்த டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ரத்தத்துல வந்து அடிப்படையான குரூப்புகள் வேற இருக்கு, ஆனா ஏராளமான சப் குரூப்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் ஏராளமான ஆன்டிஜென்ஸ் இருக்கு. அப்போ வந்து சாதாரண இந்த ஸ்லைட் டெஸ்ட்ல வந்து ஒருத்தருடைய ரத்தம் எனக்கு ஒத்துக்குது என்று தெரிந்தாலும் கூட அதுவே ரத்தத்தை செலுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு வர்றதுக்கு, ரியாக்ஷன் வர்றதுக்கு, ஒவ்வொரு அந்த ரத்தம் ஏற்றுக்கொள்ளப்படாதனால பொருந்தாதனால இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துவிடுகிறது. அதுவும் வந்து ரத்தம் பெறுபவர்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்க மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கின்ற பொழுது, அந்த எதிர்த்து செயல்படுகின்ற பொழுது அந்த இம்யூன் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ அதனால இறப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது, இல்லை கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதில் வந்து கூடுதலான எச்சரிக்கை தேவை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் கிராஸ் மேட்சிங் பண்றப்ப அதுக்கு எல்லாத்தையும் முழுமையா கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் அந்த வசதியில் இல்லை. குறைந்தபட்சம் அந்த டியூப் டெஸ்ட் பண்ணணும். அப்ப டியூப் டெஸ்ட் கூட அரசு அந்த வசதியோட செய்து கொடுக்கவில்லை. அப்ப ரத்தம் வந்து ஸ்லைட் டெஸ்ட்ல பொருந்திருந்தாலும் கூட ரத்தம் செலுத்திய பிறகு பொருந்தாத தன்மை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் வந்து ரத்தத்தை வந்து அந்த குளிர் சாதன பெட்டியில் வைக்கிறப்ப அதுல இருந்தப்பதான் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. அதுவே கேள்விக்குறியான விஷயம். அது உண்மைதானாலும் ஆராய வேண்டியிருக்கு. ரத்தம் செலுத்திய பிறகு கூட லைஸ் ஆகலாம், ஹீமோலைட்டிக் சேஞ்சஸ் வரலாம். அப்ப வந்து அரசாங்கம் சொல்லுது வந்து அந்த சோதனை முறை சரியாக செய்யப்படாததான் காரணம். நிச்சயமா சோதனை கூறுகளுமே ஒத்துக்குதான்னு பார்க்கணும். வெறுமனே வந்து பிளட் குரூப் மட்டும் இவங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ரத்தம் ஏத்திடுறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்கிற ஒவ்வொரு கூறுகளுமே வந்து அது இவர்களோடு ஒத்து போகிறதான்னு பார்த்துதான் நம்ம கிராஸ் மேட்சிங் மிக நவீன முறையில் செஞ்சாதான் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுல பல இடத்துல வந்து பிளட் சேமித்து வைக்கக்கூடிய பல இடங்கள்ல சென்ட்ரிஃபியூஜ் வசதி கூட கிடையாது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, பிளட் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. பிளட் கெட்டு போகுது, லைஸ்டு பிளட்னு சொல்றாங்க. அது என்னது, ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் அழிந்து போவது, அது சிதைந்து போவது. அதனால நம்ம வந்து ரத்தத்தை சேமிக்க வேண்டிய இதில் பார்த்தா தெரியும், இந்த பேக் ஃபுல்லாமே ரத்த கலராக தான் இருக்கும், சிவப்பு கலராக இருக்கும். அது உள்ள பிளாஸ்மாவும் சிவப்பு கலராக இருக்கும். அப்போ இதை வச்சு ரொம்ப அதிகமான பாதிப்பு வந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பாதிப்பு குறைவாக இருந்தாக்க அதை அந்த வந்து டெஸ்ட் டியூப்ல வச்சு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய திரவம் வந்து ரத்த கலரா இல்லை அப்படின்னாக்க, சிவப்பு கலரா இல்லைனாக்க நல்ல பிளட்னு சொல்லலாம். இப்போ அதை கூட அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு நவீன முறையெல்லாம் வந்துருச்சு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது உலகம் முழுவதும் மிகவும் நவீன தொழில்நுட்பங்களாக வந்த பிறகு இன்றைக்கு மிகவும் பின்தங்கிய தொழில்நுட்ப முறையை வைத்துக் கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய திட்டத்தை அவங்க நிறைவேற்றவில்லை. எனவே கிரிமினல் குற்றத்தில் நம்பர் 1 குற்றவாளி வந்து அரசு தான், தமிழக அரசு தான். ஏற்கனவே பெண்ணையர் சொன்ன மாதிரி உடனடியாக மக்கள் நலத்துறை அமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனா அவர் சிறப்பா செயல்படுறோம்ன்றாரு.
எங்களுடைய எங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் எல்லாவற்றிலுமே வந்து உயிர்காக்கும் மருந்துகள் எல்லாம் தயார் நிலையில் வச்சிருக்கோம், எல்லா அடிப்படை வசதிகளும் கட்டமைப்பு வசதிகளுமே நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு தான் அவர் வந்து ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்றாரு. அவருக்கு பொய் சொல்றதுல ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நேரே சொன்னாரு இதே நோய் பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒவ்வொரு மாதமும் 3500 ரூபாய் மருந்து. அவர் அதையே சொன்னாரு. விஜயபாஸ்கர் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு எல்லாமே இருக்குன்னு, ஆனா நான் போனா ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. அதனால பொய் சொல்றதுல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருது இருக்குனாங்க, உலகளாவிய ஒரு விருது இருக்குனாங்க, அதை வந்து டாக்டர் விஜயபாஸ்கர் கொடுக்கலாம். கண்டிப்பாக. இப்போ இன்னொரு இது நம்ம பேசிடலாம். அதாவது மருத்துவ ஊழியர்கள், அந்த செவிலியர்கள் ஆகட்டும் அல்லது அந்த ரத்த வங்கிகள், நம்ம பேசுறது ரத்த வங்கிகளை தான் மைய பற்றி பேசிட்டு இருக்கோம். அதில் நியமிக்கப்படுகின்ற ஊழியர்கள் ஆகட்டும் அலுவலர்களாகட்டும் அவர்களுடைய நியமனங்கள் பற்றி கூட நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம பேசுவோம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம். சொல்லுங்க. திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஜிஹெச் போனேன் எங்க பேர குழந்தைய கூப்பிட்டுக்குன்னு. உடம்பு சரியில்லைன்னுட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குதுன்னு பெட்ல அட்மிட் பண்ண சொன்னாங்க. அட்மிட் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்துன்னு வாங்கினாங்க. சனிக்கிழமை காலையில போனோம். சனிக்கிழமை காலையில போனா எக்ஸ்ரே ரூம் போய் பார்த்தா பூட்டி இருந்துச்சு. ஏன் பூட்டி இருக்குது? எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுத்தாங்க டாக்டர், எக்ஸ்ரே எடுக்கணும்னா பூட்டி இருக்குது, நாங்க எங்க போவோம், நாங்க இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு டாக்டர் நாங்க கேட்டோம். அவங்க லீவு திங்கக்கிழமை தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் தான் மேடம், கவர்மெண்ட் தான் காரணம். இது வந்து வெளியில போய் எடுக்க கூடாதுன்னுட்டாங்க, நீங்க உள்ளவேதான் எடுக்கணும் எக்ஸ்ரேன்ட்டாங்க. அது கேட்டா அங்க வந்து ஒரே எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஒரே லேடி தான் இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அவங்க லீவ் போட்டு போயிட்டா இவங்க பூட்டிடுறாங்க. அப்ப மத்த ஜனங்க போய் எங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க? கண்டிப்பா கண்டிப்பா நியாயமான ஒரு ஆதங்கம் தான் உங்களோடது. நம்ம பேசுவோமா தொடர்ந்து. வணக்கம், மக்களின் குரல். ஹலோ ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம், நான் ராஜேந்திரன் பேசுறேன் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ராஜேந்திரன் ட்ரீட்மெண்ட் பண்ண மேடம். இங்க இல்ல சரியா புரியல, நீங்க பேசுறது சரியா கேட்கல, சொல்லுங்க மேடம். திருநெல்வேலியில எங்க அப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணோம், திருநெல்வேலியில சிஹெச்ல. அப்ப என்னன்னா டாக்டர் மாருங்க 5 லட்சம் 7 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, லிப்ட்ல மேல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்காங்க. நோயாளிய கயர்த்து நீ கெட்டி இழுத்துட்டுனாலும் கிளவா, இல்ல எத்தி கூட நீ உருட்டி விடு, எனக்கு தேவை நோயாளிய முன்னால வரணும், மேல வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா எல்லாம் ரூபா வாங்குறாங்க, தள்ளுறவங்க 50 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபா வாங்குறாங்க, எதுக்குனாலும் காசுதான். ஆனா டாக்டர் மட்டும் உட்கார்ந்த சேரை விட்டு எந்திக்க மாட்டேங்காங்க. அவங்களே விழாவுல தோல் கம்மங்கூட்டு கீழே சுண்டோரல் தண்டில டீப்பு சொறி இருக்கு, டீப்பு சொருகி வகுத்துக்குள்ள இருக்கு ஒரு டான் வரைக்கும். அதோட ஆளை இழுத்துட்டு கீழே இழுத்துட்டு வா, மேல இழுத்துட்டு வான்னு இதனால எங்க அப்பா இறந்துட்டாரு மேடம். இந்த கீழே மேல இழுத்துட்டு அலைஞ்சதுல எங்க அப்பா இறந்துட்டாரு. சரி சரி சரி. இங்க இருந்து நடத்தி கூட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மருத்துவர்கள் அந்த மருத்துவ அறத்திற்கு உட்பட்டு வந்து வேலை செய்யறதுல ஒரு சிலர் வந்து தவறுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது உண்மையிலேயே கண்டிப்பாக வந்து அது கண்டனத்திற்குரியது தான். நம்ம பேசுவோம் அதை பத்தி இன்னொரு நேற்று பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. என் பேர் ரகுராமன். மேடம், நாங்கள் பண்டிட்டு ஜிஹெச்சில் போய் ஒரு அட்மிட் பண்ணுறதுக்கு நாங்கள் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் சேர்க்குறோம். அந்த பேஷண்ட் சேர்க்கும்போது டாக்டர் உள்ள இருக்காங்க. டாக்டர் ரூம் பக்கத்தில் ஒரு ஏசி ரூம் இருக்கு. அவங்க எனக்கு தெரியும் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. அது ஒரு ரெஸ்பான்ஸ், டாக்டர் வருவாங்கன்றது ரெஸ்பான்ஸும் இல்லாமல் டாக்டர் இருக்கிறாங்க அறிவுரை பேர் உள்ள இருக்காங்க. எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு. ஆனா டாக்டர் வருவாங்கன்றது ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் 5 பேர் ஒரு அவசர நினைக்கிறேன். ஒரு தேல்கடி ஒரு பாம்பு கறி கூட்டு வந்தாலும் எல்லாமே அவசர சீட் தான் நிக்கிறோம். ஆனா அந்த ரெஸ்பான்ஸ்ன்றது ஒரு இதுவும் இல்லை. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ஒரு இதுவா நடத்துறாங்க மேடம். சரி சரி, நம்ம பேசுவோம். வணக்கம், நன்றி. அதாவது மேக்ஸிமம் வந்து எல்லாமே கிராமத்து மனிதர்கள் தான் பேசுகிறாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமே வந்து மருத்துவர்கள் வந்து அன்பாக வந்து அணுக மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ந்து வைக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கம் செயல்படுகின்ற முறை, அந்த மருத்துவமனைகளை கண்காணிக்கின்ற விதம் அப்படி இருக்கு, அதெல்லாம் சரியாக இருந்தால் மருத்துவர்களுக்கும் ஒரு அலட்சிய போக்கு வராது, சரியாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்பெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வருது. அப்போ அந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய டாக்டர்களும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது.
அதே சமயம் ஒரு நேர் சொல்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் 5 லட்சம் 7 லட்சம் சம்பளம் வாங்குறான்னு சொல்ல தமிழ்நாட்டில் வந்து புரிதல சொல்றாரு அந்த மாதிரிலாம் சம்பளம் உங்களுக்கு அதிகமாக இல்லை. இந்தியாவில் வந்து ரொம்ப குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று. அந்த கோரிக்கை வச்சுக்க அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அவங்க தனியாக போராட்டம் பண்ணுறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் கூட மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை அன்போடு அக்கறையோடு கருணையோடு அணுக வேண்டிய பரிவோடு அணுக வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அது மாதிரி நோயாளிகளை அலைய வைக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்யணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ கார்டியோகிராம் இதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வெவ்வேறு வார்டில் இருந்தெல்லாம் நோயாளிகளை வந்து அலைய வைக்கிறாங்க. ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வர்றது, வெயிலில் தள்ளிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் இன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருக்கு, ஸ்டான்லில இருக்கு, பல நோயாளிகள் ஒரு பிளாக்ல இருப்பாங்க, அது வந்து இன்னொரு பிளாக்ல இருக்கும். இந்த மாதிரி அலைய வைக்கிற போக்கு இருக்கு. இப்போ நவீன முறையெல்லாம் வந்துருச்சு, பெட் சைட்லேயே பண்ற மாதிரிலாம் வந்துருச்சு. அப்போ தமிழ்நாடு அரசு அதே மாதிரி மருத்துவமனையுடைய தலைவர்கள் அதையெல்லாம் வந்து கேட்டு பெற்று நோயாளியுடைய படுக்கை அருகிலே சென்று செய்யக்கூடிய முறைகளை கொண்டு வரணும். அது ஸ்கேனும் பண்ண முடியும், அதாவது அல்ட்ராசவுண்டும் பண்ண முடியும், எக்கோ போன்றதெல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி ரத்த பரிசோதனை இதுக்கெல்லாம் அலைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியமான நோயாளிக்கு பெட் சைடில் கூட சில எக்ஸ்ரேலாம் எடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி முறையெல்லாம் கொண்டு வரது நல்லது. அதே போல நோயாளிகளை எந்த விதத்திலும் அலைய வைக்கிறது சரியா கிடையாது. அது வந்து மனிதாபிமானமற்ற செயல். அவர் நேயர் சொன்னது உண்மையில வருத்தமாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவமனைகளுடைய தலைவர்களும் இதை வந்து கருத்தில் கொண்டு என்னென்ன மாற்றங்களை செய்யணும்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மருத்துவமனைகளுடைய தலைவர்கள் டீன் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா இவர்கள் வந்து என்ன தேவையோ அதை வந்து கோரி பெற மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு அப்பட்டமான சுயநல போக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா டீனா வரவங்களும் பணம் கொடுத்து வர்றாங்க. அப்ப அந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணுறது தான் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான போக்கள் வந்து ஊழல் முறைகேடுகள் தான் இந்த மாதிரி போக்கள் காரணமா இருக்கு. அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கும், சமூக அக்கறை செலுத்தப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு. அதில் இருந்து கொண்டு நோயாளிகளுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு பெறக்கூடிய தைரியம் இல்லை, வேற விஷயங்களும் அலையிறாங்க. அப்ப இதை வந்து தயவு செய்து மருத்துவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். கண்டிப்பா நேயர்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம், என் பேர் வந்து மகாதேவன். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க சார். ஓகே மேடம், என் பேர் மகாதேவன், சென்னையில இருந்து தான் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருந்தேன். ஒரே ஒரு பிளட் ஏற்றணும், ரொம்ப ஹெச்பி வந்து ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேல குறைஞ்சிச்சு. சரின்ட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க என்கிட்ட ஸ்டாக் இல்லை, நீங்க யாருன்னா கூட்டிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா நானும் எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட எங்கேயும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில அவங்க வந்து இறந்துட்டாங்களே. சரி, அதுதான் போச்சுன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது ஒய்ஃப் அட்மிஷன் போட்டேன். அவங்களுக்கும் அந்த சேம் ரத்தம் இல்லைன்றாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆயம்மா, வண்டி தள்ளுறவங்க, டாக்டர், நர்ஸ் எல்லாருமே வந்து பணம் கொடுத்தா மட்டும்தான் நடக்குதுங்க. பணம் கொடுத்த உடனே இப்ப ஒய்ஃபுக்கு பணம் கொடுத்த உடனே அப்பயே வந்து 1 மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் போட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான ஒரு நிலைதான் இது. நம்ம இதை மாற்றுவதற்காக தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுவோம். இன்னொரு நேட்ட பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். ஹலோ. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்கம்மா. என் பேர் வேலம்மாள். சொல்லுங்க. என் பேர் வேலம்மாள், நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எங்க ஊர்ல வந்து பக்கத்துலலாம் ஜிஹெச் நிறைய இருக்கு. அவங்க வந்து கர்ப்பிணி பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஷ்டப்பட போய் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அவங்க வந்து அத வந்து காசு இருக்கா, அவங்க வேலை செய்யறவங்களும் சரி டாக்டர்ஸும் சரி காசு இருந்தா தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து நம்மள ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி பண்றாங்க. ஏதாவது உள்ள வேலை பாக்குற பெரிய ஆட்களை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தவொடனே சரி. இப்ப எனக்கு கூட 2வது பொண்ணு பிறந்து 10 மாசம் ஆகுது. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு A நெகட்டிவ் ரத்தம். அவங்க உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி A நெகட்டிவ் ரத்தம்லாம் எங்கிட்ட இல்ல, நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம்ல. நம்மளால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியாம தான் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்புறம் திரும்ப வெளியே இருந்து ஒரு ஆட்கள் மூலமா தெரிஞ்சு அவங்க உள்ள பெரிய டாக்டரை பிடிச்சி சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இல்லன்னா நீங்க தூத்துக்குடிக்கு போங்க, இல்லன்னா ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க. இதே இது அந்த மருத்துவமனையில இருக்க மேல் அதிகாரிகள் வந்து நல்ல விதமா நடத்தினாங்கன்னா இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம முடியல. நன்றி, நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அதாவது அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மருத்துவமனை டீன் அவங்களுடைய இது என்னவோ அவங்க சொன்ன மாதிரி மேலதிகாரிகள் சரியாக இருந்தாங்கன்னா இவங்க எங்களை இப்படிலாம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே, அதில் உண்மை எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது. ஆமாம், மேல் அதிகாரிகள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு மேலே இருக்காங்க, அவங்களும் ஒழுங்காக நடந்தால் நல்லா நடக்கும். ஏன்னா மேலே அமைச்சர்லேருந்து கீழே வரையும் சரி. நீங்கள் சொன்ன மாதிரி பணம் கொடுத்து வருகிற தலைமை மருத்துவர்கள்
அப்படிங்கிறப்போ அவங்க வந்து மக்களினுடைய இதில் வந்து கவனம் செலுத்தணுன்ற தேவை இல்லாமல் போயிடுது. இப்போது இந்த பணம் கொடுத்து வர்றாங்க நியமனம், இது பற்றி பேசும்போது எனக்கு நினைவு வருது. அதாவது அந்த பணியாளர்கள் நியமனம் செய்வது நம்ம ரத்த வங்கிகளாகட்டும் அல்லது அரசு மருத்துவமனைகள் இது போன்ற இடங்களில் வந்து ஒப்பந்த பணியாளர்கள் அப்படிங்கிறதும் வந்து இப்போ அரசே வந்து ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது மாதிரி அவுட் சோர்சிங்ல இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி எடுக்கும்போது அவர்களுடைய கல்வி தகுதியோ அல்லது வந்து பணித்திறமையோ எப்படி வந்து அரசாங்கம் அதாவது சரிபார்க்க முடியும்? ஏன்னா ஒரு அவுட் சோர்சிங்ல வெளியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள எடுத்துடுறாங்க இவங்க. ஆமாம், நீங்கள் சொல்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். என்னன்னாக்க ரத்த வங்கியில் போடக்கூடிய ஊழியர்களை கூட அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. இப்போ அவுட் சோர்சிங் பண்ணுறப்ப என்ன அர்த்தம்னாக்க அந்த ஊழியரை வந்து அங்கே நியமிக்கிறது அரசு கிடையாது. நேரடியாக ஒரு தனியார் ஊழியர், அந்த கம்பெனியோட ஊழியர் வந்து அங்கே நியமிப்பாங்க. அப்போ வந்து ஒரு 4 லேப் டெக்னீஷியனை நியமிக்கிறாங்கன்னா 4 லேப் டெக்னீஷியன் சம்பளம் வந்து தனியார் நிறுவனம் பெற்றுக்கொள்ளும் அரசுகிட்ட இருந்து. அவங்க வந்து 2000 1000 கமிஷன் எடுத்து மீதி படத்தை அவங்க கொடுப்பாங்க. பிரைவேட் செக்யூரிட்டி மாதிரி தான். அப்போ என்ன ஆகுனாக்க அவர்கள் வந்து உண்மையிலேயே அந்த தகுதி படிச்சிருக்காங்களா, அந்த கல்வி தகுதி இருக்கா, அனுபவம் இருக்கா, எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நான் 2000 கழிச்சு தருவேன் ஏற்றுக்கிறியான்னு சொன்னா அப்பாயின்மெண்ட் போயிடுவாங்க. அப்ப இது வந்து ஒரு மோசமான போக்கை உருவாக்குறது. இது சேவை தரத்தை பாதிக்கிறது. அது அவுட் சோர்சிங் முறையும் கூடாது, கான்ட்ராக்ட் முறையும் கூடாது. ஊழியர்களை நிரந்தர அடிப்படையில் தான் போடணும். அவ்வாறு போடுறதுதான் தரமான ஊழியர்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைக்கேற்ப ஊழியர்களை ட்ரெயின் அப் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் கொடுக்கல. இப்ப இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மருத்துவர்கள் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் படிச்ச டாக்டர் இல்லைனாக்க எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் குறைந்தபட்சம் 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பிளட் பேங்க்ல போடணும்னு சொல்றாங்க. ஆனா பிளட் பேங்க்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போடுறதே இல்லை. அது போல ஒரு கண் மருத்துவரை பிடிச்சி போடுறாங்க, அறுவை சிகிச்சை டாக்டர் பிடிச்சி போடுறாங்க. அவங்க வந்து அறுவை சிகிச்சையும் பண்ணிக்குவாங்க, பிளட் பேங்கும் பாத்துவாங்க. அப்ப கூடுதல் பணிச்சுமை கூடுதல் பணிச்சுமை மட்டும் அந்த துறை சார்ந்த ஆமா அதுல உள்ள சிக்கல்கள் நிபுணத்துவம் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாது இல்லையா? அப்ப சிக்கல் வருது இல்லையா? அப்ப தனியாக மருத்துவ அதிகாரி போடணும், அதுல ட்ரெயின் அப் பண்ணிருக்கணும். அதுல என்ன முடியாது. அப்ப வந்து அது மாதிரி செய்யணும். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க அரசாங்கம் இந்த மாதிரி கவனம் செலுத்தாதனால தான் பல பிரச்சனை வருது. அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்க என்ன பண்றாங்க, தியரிட்டிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க ஒழிய கிளினிக்கலா பிளட் குரூப்பிங் எப்படி பார்க்கணும், எப்படி கிராஸ் மேட்ச் பார்க்கணும், என்ன நவீன கருவிகள் இருக்கு, இதையெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்ப இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஏட்டு சுரக்காய் கருக்கி உதவாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்கே பயனுள்ளதா இல்ல. இல்லாம இருக்கும்போது இது மாதிரி ஆமா இந்த மாதிரி சிக்கல்லாம் வருது. அப்ப இதுக்கெல்லாம் முழுமையான பொறுப்பு அரசு தான் இருக்கணும். கொள்கை முடிவுல மாற்றம் கொண்டு வரணும், நிதியை வந்து முறையாக செயல்பட வேண்டும், ஊழல் இல்லாம செய்யக்கூடிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சாதான் அந்த முறையில எல்லாம் மாற்றம். இன்னும் நேற்று நம்ம பேசிடலாம். வணக்கம் மக்களின் குரல். வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க, எங்க இருந்து உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். என் பேரு திருஞானம். சொல்லுங்க சார். எங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன் மேடம். அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே ஹார்ட்ல ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சென்னையில இருந்து கிளம்பி வந்து இங்க கிராமத்துல தான் வந்து அம்மா திரும்ப பிரைவேட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே இது பண்ணி பார்க்கக்குள்ள அம்மாவுக்கு எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு. இந்த ஸ்கேன்ல என்ன தெரியும், ஒரு பிரச்சனையுமே இல்ல. அவங்க எடுத்த ஸ்கேனுக்கும் இவங்க எடுத்த ஸ்கேனுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட், ஒரு கிளியராவே இல்ல. அவங்க அசால்ட்டான ஒரு வேலை என்னத்துக்கு, அழைச்சி என்னத்துக்கு சொல்லுங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு என்னாவது அவங்க சொல்லி இருக்காங்க அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருந்தா எங்க அம்மாவுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக நம்ம இப்ப அதுதான் வந்து சாரும் சொன்னாங்க. அதாவது அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவுட் சோர்சிங் முறையில் எடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்றது இப்போ நேர் சொன்னதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக தான் இருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான், இது பேசுவதற்கு நிறைய இருக்குது, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. உங்களுடைய இறுதி கருத்தாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் செயல்பட என்ன மாதிரி நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து வந்து இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த 15 கர்ப்பிணி பெண்களும் அந்த சிசுக்களும் இறந்து இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது அரசியல் பிரச்சனை மாற்றப்பட வேண்டும். இதுக்கு தார்மீக பொறுப்பை தமிழக அரசு ஏற்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இறந்து போன குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் குறைந்தபட்ச நிவாரணமாக வழங்க வேண்டும். அந்த சாத்தூர்ல HIV கிருமியால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 1 கோடி ரூபாய் குறைந்தபட்ச நிவாரணம் வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டார்கள், வழங்கவில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாமல் நடக்க நம்முடைய மருத்துவத்துறை நவீனமயமாக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஊழியர்களை நிரந்தர அடிப்படையில் தான் போடணும், தற்காலிக அடிப்படையில் போடக்கூடாது. என்னென்ன பரிந்துரைலாம் அரசு செய்திருக்கிறோம் அந்த பரிந்துரை அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்க முடியாது. கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லுகின்ற இத்தனையும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழலற்ற மக்கள் மீது அக்கறையுள்ள ஒரு அரசு அமைய வேண்டும், அக்கறையுள்ள ஒரு அமைச்சராக அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதனுடைய அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.
மக்களின் குரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.